காலையில் மணி இப்போது 6 ஆகுது. வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. வாசலில் நியூஸ் பேப்பர் வச்சுருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் டீ போட போகணும். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து டெர்மோட்டாலஜிஸ்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. கொஞ்ச நாளாக எனக்கு ஃபேஸில் கொஞ்சம் பேரியர் இஷ்யூஸ் இருந்ததுனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ டெய்லியும் எனக்கு மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் வந்து டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணால் தான் ஸ்கின் கொஞ்சம் வந்து செக்யூராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பொட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம டீ போட போகலாம். காலையில் டீ போடலைன்னா சுத்தமாக எங்களுக்கு இந்த நாளே ஓடின மாதிரி தெரியாது. இஞ்சியை நல்லா நசுக்கி சாறு வர அளவுக்கு போட்டால் தான் இஞ்சியோட எசன்ஸ் வந்து டீயில் நல்லா இறங்கும். குடிக்கும்பொழுது தொண்டைக்கு வந்து நல்ல இதமாக இருக்கும். டீ போட்டு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து நான் மார்னிங் வந்து டீ குடிக்க மாட்டேன். ஒரு 2 மாதமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபேஸில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, கருவேப்பிலை, நெல்லிக்காய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4-5 மிளகு இதெல்லாம் போட்டு 250 மில்லி வாட்டரில் நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கிறது டெய்லியும். வெறும் வயிற்றில் எடுக்காமல் ஒரு கிளாஸ் தண்ணியோ இல்லைன்னா ஒரு சொம்பு தண்ணியோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் கொஞ்சம் அசிடிட்டி இஷ்யூஸ் வராமல் இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு டாக்டர் சொன்னாங்க. அதனால் நான் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது குடிச்சிட்டு ஒரு 1 hour கேப் வந்து விட்டுட்டு தான் நான் போட்டு வச்ச இஞ்சி டீயோ இல்லைனா வந்து சம்டைம்ஸ் இஞ்சி டீ குடிக்காமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ குடிப்பேன். நானும் ஜூஸ் குடிச்சிட்டு என்னோடய சிஸ்டருக்கு அம்மாவுக்கும் வந்து டீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அவங்களும் குடிச்சிட்டாங்க. அம்மா பேப்பர் படிச்சுட்டு நாங்கள் வெளியில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்ச நேரம்.